ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்தை நீட்ட வர்ற புறக்கோணம் எக்ஸ்ன்னு தந்து கிடக்குது. அதே மாதிரி ரெண்டு பக்கங்கள் சமன் என்று தந்து கிடக்குது. செங்கோணம் என்று ஒரு கோணம் தந்து கிடக்கு. இதை பயன்படுத்தி நாங்கள் எக்ஸுக்குரிய பெருமானத்தை காணணும் என்னட்டு. இப்போ அதை காண்றது அப்படின்ட்டு பார்ப்போம். நாங்கள் இதுக்கு எங்களுக்கு நிறைய தேட்டங்கள் நிறைய விதமாக செய்யலாம். கணிதத்தில் நிறைய செய்கோளிகள் இருக்குது. இதில் நாங்கள் செய்யப்படுறது ஏற்கனவே பார்த்துட்டோம். இரு சமபக்க முக்கோணம் என்றால் அதுக்கு எதிராக உள்ள கோணங்கள் சமனாக இருக்கும். அந்த பக்கத்துக்கு எதிராக உள்ள கோணங்கள் சமனாக இருக்கும். ஆகவே இந்த கோணமும் சமன், ரெண்டு கோணமும் சமன். இரு சமபக்க முக்கோணத்துக்கு ரெண்டு கோணங்கள் எதிரே இருக்கிற கோணங்கள் ரெண்டும் சமன். இதுக்கும் இப்போ சமன் என்று பார்த்துட்டோம். ஏற்கனவே முதல் காணொளியில் பார்த்துருக்கோம். இரு சமபக்க முக்கோணத்துக்கு ரெண்டு கோணங்கள் சமன். அதே மாதிரி முக்கோணின் அகக்கோணங்களில் கூட்டுத்தொகை 180 பாகைன்னு பார்த்துருக்கோம். மொத்தத்தில் இது ஒரு முக்கோணம், மொத்தமாக இது ஒரு முக்கோணம், அதுகின்ற அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 180 பாகை. இது 90 போட்டிருக்கு. அதாவது செங்கோணம் போட்டால் 90. அப்போ 90 கழிச்சா மற்ற ரெண்டு பக்கத்தின் கோணமும் மிச்சம் இருக்கிற 90. இந்த ரெண்டு பக்கமும் 90, ரெண்டு பக்கமும் சமன் என்றபடியாக ஒரு பக்கத்தின் ரெண்டாவது 45 பாகை. இதுகின்ற மொத்தமாக அகக்கோணத்தின் கூடுத்த முக்கோணத்தின் அகக்கோணத்தின் கூடுத்தொகை 180 பாகை. இது 90 மிச்சம் இருக்கிற ரெண்டும் சேர்த்து மிச்சம் இருக்கிற 90. ரெண்டு பாகையும் ரெண்டு கோணம் சமன்றபடியாக 92 பிரிச்சா 45 பாகை தான் ஒரு கோணம். அப்போ இது 45, அதே மாதிரி இதுக்கும் 45 பாகை. இப்போ இன்னொரு தேட்டம் பயன்படுத்த போகிறோம். இது நிறைய விதமாக செய்யலாம். நாங்கள் செய்ய போகிறது இது 45 பாகைன்னு பார்த்துட்டோம். இதைத்தான் காணணும். இது ஒரு நேர்கோடு. நேர்கோட்டின் கோணம் எப்போவுமே 180 பாகைக்கு சமனாக இருக்கும். நேர்கோட்டின் கோணம் 180 பாகைக்கு சமனாக இருக்கும். இது எக்ஸ், இது 45 மொத்தமாக கூட்டினா நேர்கோடு. அப்போ எக்ஸையும் 45ஐயும் கூட்டினா நேர்கோட்டுக்கு சமன். நேர்கோட்டின் கோணம் 180 பாகைன்னு பார்த்துட்டோம். அப்போ எக்ஸ் சமன், ஒரு பக்கம் கூட்டுப்பட்டால் மற்ற பக்கம் போனால் கழிப்படும். ஆகவே எக்ஸுக்குரிய பெருமானம் 135 பாகை. இதை நிறைய விதமாக செய்யலாம். வேறொரு வழியிலையும் செய்யலாம். இன்னொரு வழி பார்ப்போம் நாங்கள் மேலோட்டமாக. இப்போ 45 பாகைன்னு கண்டுட்டோம். ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்தை நீட்ட வரும் புறக்கோணம், அதாவது எக்ஸ் ஆனது அதன் எதிர்கோணங்களை கொடுத்து, அகக்கோணம் தவிர மற்ற எதிர்கோணம் ரெண்டின்றையும் கூட்டுத்தொகைக்கு சமன். இதுகின்றையும் கூட்டுத்தொகைக்கு சமன். இது 90, இது 45, ரெண்டையும் கூட்டினா 135 பாகை. இப்படியும் செய்யலாம். ஒரு முக்கோணின் ஒரு பக்கத்தை நீட்ட வர்ற புறக்கோணம், இந்த எக்ஸின் தந்திரக்கு புறக்கோணமானது அதன் எதிர்கோணங்கள கூட்டுத்தொகை, அதாவது அகக்கோணம் தவிர இந்த 45 தவிர மற்ற ரெண்டு கோணங்கள கூட்டுத்தொகைக்கு சமன். ரெண்டையும் கூட்டம்னா 135. அல்லது இதை கண்டுட்டு இது 45 கண்டுட்டோம். நேர்கோட்டின் கோணம் 180 பாகை. அதை வச்சும் எக்ஸுக்குரிய பெருமானம் காணலாம். அதுக்கு 135 தான். இப்படி கணிதத்தில் எல்லாத்துக்குமே நிறைய செய்கவழிகள் இருக்கும். ஆனால் இறுதி விட எல்லாமே உண்டாத்தான் வரும். ஆகவே எக்ஸுக்குரிய பெருமானம் 135 பாகை. இதே மாதிரி நாங்கள் அடுத்தடுத்த வினாக்களோடு சந்திப்போம். அடுத்த வினாவாக நாங்கள் பார்க்க போகிறது ஒரு வட்டம் சம்பந்தப்பட்ட தேற்றம். வட்டம் சம்பந்தப்பட்ட தேற்றங்கள் சிலது தெரிஞ்சிருக்கும். அதை பயன்படுத்தி செய்யப்படும். விளக்கமாக அடுத்த காணொலியில் பார்ப்போம். அல்லது விட தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். விட என்னவாக இருக்கும்ன்றது, எக்ஸுக்குரிய பெருமானம் என்னவாக இருக்கும்ன்றது விட தெரிஞ்சால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் இதுக்குரிய தேற்றங்களை பயன்படுத்தி அடுத்த காணொலியில் செய்வோம். நன்றி.